வணக்கம், நான் தான் நோபிட்டா ஆஃபீஸில் பேசுகிறேன். நோபிட்டா ஃபேமிலியில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். போன விளாக் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கோம், பெரியபாளையம் விளாக் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரியபாளையத்தில் இருக்கிற காட்டுச்செல்லியம்மன் கோவில் தாங்க இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் ரோட்லேருந்தே கிட்டத்தட்ட ரொம்ப 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 உள்ள ஒரு காட்டு ஒரு வனப்பகுதியில் அமைஞ்ச மாதிரி தான் இந்த கோவில் இருக்கும். இப்போ அந்த கோவில் தான் போயிட்டுருக்கிறோம், வாங்க போய் பார்க்கலாம். காய்ஸ், போகிற ரூட்டை பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குது ரோட்டு. சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா காடு மாதிரி தான் இருக்குது. பச்சை பசேல்னு மரங்களும் செடிங்களும் இயற்கையான காற்றும் சும்மா வேறு லெவலில் இருக்குது. அதே ரோடு நீங்கள் கொஞ்ச தூரம் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுச்செல்லியம்மன் கோயில் போகிற ரூட்டு. ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது, இந்த லெஃப்ட் எடுத்து போனோம். இந்த போர்டு எடுத்துலாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுச்செல்லியம்மனுக்கு போகிற வழி. இதுதான் காட்டுச்செல்லியம்மனுக்கு கோயிலுக்கு போகிற பாதை. எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக காட்டு பகுதி தான். கிட்டத்தட்ட வழி பார்த்தீங்கன்னா சும்மா ஃபுல்லாகவே இந்த சைடும் பச்சை பசேன்னு செடி கொடி நடுவில் பாதை. இந்த வழிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் மக்கள் வராங்க பாருங்க. லெஃப்ட் நித்ரா. இந்த கோயிலாண்ட இருக்கிற குளத்தை பாருங்க. தண்ணி வந்து அப்படியே வந்து பாலில் தண்ணியில் வந்து பால் ஊற்றினா எப்படி அந்த நிறம் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ அந்த குளத்தை காட்டுறேன் பாருங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு மூஞ்சிகைகள்லாம் கழுவிக்கணும். இங்கேருந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கிற விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணணும். வயசு இங்கே இருக்கிற குடத்துல இங்கேருந்து தண்ணி எடுத்துன்னு போயிட்டு அங்கே இருக்கிற விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்படின்னே இந்த கோயிலுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. கோவிலேருந்து உள்ளே போகிற வழி தான். நம்ம இப்போ கோவில்கிட்ட வந்தாச்சுங்க. இப்போ கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட வரலாறு, இந்த கோவில் எங்கே இருக்குது பார்த்துடலாமா? இந்த கோவில் எங்கே இருக்குது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள செங்கரை ஊராட்சியில் உள்ள காட்டுச்செல்லியம்மன் கோவில் தாங்க இது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று சொல்கிறாங்க. பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதி அடர்ந்த காடாக இருந்ததுங்க. பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருளர் இன மக்கள் தாங்க வாழ்ந்துருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புற்று இருந்தது. அந்த புற்றை தோண்டிய பார்த்த பிறகுதான் பார்த்திங்கன்னா அந்த புற்று உள்ள ஒரு அம்மன் சிலை இருந்ததுங்க. அந்த கிராமத்து மக்கள் அந்த சிலை எப்படியாவது ஊருக்குள்ள கொண்டு போகணும்னு சொல்லிட்டு முயன்ற போது ஒரு சிறுமி மேல அம்மன் வந்து இறங்கி ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு காவு தர வேண்டும் என்று கூறியதாக மக்கள் சொல்றாங்க. அந்த ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் சிலையை எடுத்துட்டு ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு காவு கொடுத்துக்கிறாங்க, கோழி ஆடுன்ட்டு. கிட்டத்தட்ட அந்த ஊர் எல்லையை தொட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வச்சிருந்த எல்லா காவுமே தீர்ந்துச்சுங்க. அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எங்கே தோன்றுனாங்களோ அதே இடத்துல வந்து சிலையை அமைஞ்சிட்டாங்க. அதனால் அந்த தெய்வம் காட்டுச்செல்லியம்மன் என்று அழைக்கப்படுகிறதுங்க. அந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் என்றது இல்லைங்க. அந்த கோவில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வேத கொடி என்ற கொடியால் படர்ந்து உள்ளதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா காட்டுச்செல்லியம்மனோட வரலாறுங்க. அம்மன் எங்கே தோன்றுனாங்க, அம்மன் எதுக்காக ஊர் உள்ள செல்லவில்லை, எதற்காக அம்மன் தோன்றிய இடத்தில் வந்து அமைஞ்சாங்களுடைய வரலாறு இதுதாங்க. மக்களே நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு, உட்காந்துருக்குறோம். சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து
மரம் செடி கொடி தான் இருக்குது, இயற்கையாக இருக்குது. இவ்வளோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சுத்தமாக வெயிலே தெரில, ஏன்னா வந்து ஃபுல்லாக குளிர்ச்சியாக பச்சை பசங்க குளிர்ச்சியாக இருக்குது. அப்படியே அந்த சைடு வந்து பாருங்கள் பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க. உங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இதுமாரி அம்மனோட அருளாம் பெற்று போகலாம். மக்களே, அவள் தான் காட்டுச்சிலைமன் கோயிலோட விளாக் இதோட முடிஞ்சிருச்சு. யாரெல்லாம் நம்ம நோபேட் ஆஃபீஸர் சேனல் புதுசாக வந்தீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் தட்டி விடுங்க. யாரெல்லாம் இந்த கோயில் பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விளாக்ல சந்திக்கலாம். பாய்.